தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறியதொரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். தமிழடியான் UK என்கின்ற இந்த தளம் இப்பொழுது தமிழடியான் வேர்ல்ட் என மாற்றப்பட்டிருக்கின்றது. காரணம், இதில் உலக செய்திகளும் இடம்பெறும். இது சம்பந்தமான அறிவித்தலை நான் ஏற்கனவே வேறொரு காணொலியில் உங்களுடன் பகிர்ந்திருந்தேன். எனவே இன்றிலிருந்து உலக செய்திகள் மற்றும் பிரித்தானிய செய்திகளை இந்த தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். சிறியதொரு இடைவேளையின் பின்னர் உங்களை சந்திப்பதால் நல்ல செய்தியுடன் ஆரம்பிப்போம். பிரித்தானிய அரசாங்கமும் ஐரோப்பிய ஒன்றியமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில் இன்று லண்டனில் வைத்து முக்கியமான சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, இதில் யாருக்கு நன்மை, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது என்பதை விரிவாக விளக்கமாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரதானமான செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பிரித்தானிய அரசாங்கமும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து இன்றைக்கு 19ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க மிக மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள். இந்த முக்கியமான ஒப்பந்தத்தில் பல்வேறு விதமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது பொருட்களை இறக்குமதி செய்வது, ஏற்றுமதி செய்வது மற்றும் பாதுகாப்பு மற்றும் எல்லைகளை கடப்பது போன்ற பல்வேறு விடயங்களில் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. எனவே என்னென்ன விடயங்கள் அதில் இருக்கின்றதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்ப்போம். முதல்ல பொருட்களினுடைய இறக்குமதி ஏற்றுமதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரிஞ்சா பிறகு, அதாவது பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியாவில் பொருட்களினுடைய விலைகள் சடுதியாக அதிகரித்தது. ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஏராளமான பொருட்கள், குறிப்பாக உணவுப் பொருட்கள் பிரித்தானியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படுறது வழக்கம். அதே போல பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது வழக்கம். எனவே அந்த காலப்பகுதியில் பொருட்களினுடைய விலைகள் குறைவாக இருந்தது. உதாரணமாக ஒரு 10 பவுண்ட்ஸை கொண்டு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏராளமான பொருட்களை வாங்கி கொண்டு வர முடியும். அப்படி மலிவாக இருந்தது. ஆனால் பிரெக்சிட்டுக்கு பிறகு கணிசமான அளவு விலை அதிகரிப்பு இருந்தது. இது பிரித்தானியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்தது. எனவே பிரித்தானியாவில் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற லேபர் கட்சி அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது அவர்களுடைய பிரதான கொள்கையாக இருந்தது, பிரதான வாக்குறுதியாக இருந்தது, தாங்கள் ஆட்சி அமைத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று போடப்படும் என்று சொல்லி, வியாபார ஒப்பந்தம் மற்றும் சகல விதமான ஒப்பந்தங்களும் போடப்படும் என்று சொல்லி, அதாவது தாங்கள் ஆட்சி அமைத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்படும் என்று சொல்லி அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் திரும்ப போய் சேர்றதில்லை, ஆனால் முக்கியமான ஒப்பந்தங்கள் போடுறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. சொன்னபடியே லேபர் கட்சி ஆட்சிக்கு இப்போ கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகுது. இந்த 10 மாதங்களாக தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டு இப்பொழுது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. எனவே இனி பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கும் உணவுப் பொருட்கள், குடிபானங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யப்படும். எனவே பொருட்களினுடைய விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுதான் நாங்கள் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நல்ல செய்தி. எப்படி இருந்தாலும் பொருட்களினுடைய விலைகள் குறைவதைத்தான் எல்லா மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது முதலாவது. இரண்டாவது இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் போக்குவரத்து. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில வர போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் வருது. குறிப்பாக இ விசா எடுக்கணும், அதே போல கூடுதலான விசாரணைகள், கேள்விகள் என்று சொல்லி பல்வேறு நெருக்கடிகள் இந்த போர்டர் பகுதிகளில் இருந்தோண்டே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு சாதகமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த போக்குவரத்து இலகுவாக்கப்பட்டிருக்குது. பிரித்தானிய பயணிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறதுக்கும், ஐரோப்பியர்கள் பிரித்தானியாவுக்கு வரத்துக்கும் இந்த போக்குவரத்தில் இலகுவான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த போர்டர்களில் இருக்கக்கூடிய கேட்ஸை பயன்படுத்தி இருதரப்பு மக்களும் இலகுவாக சென்று வர முடியும் என்று சொல்லி இன்றைய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவதாக வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான தீர்மானமாகும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான முடிவு என்னென்று சொன்னால், இந்த போக்குவரத்துகளில் இருக்கிற கட்டுப்பாடுகள் தளர்றது தனிய பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த கண்டெய்னர்ஸ், லொரிகள் மற்றும் சரக்கு கப்பல்கள் இதிலேயும் கட்டுப்பாடுகள் பெருமளவில் தளரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால நீண்ட நேரம் கியூவில் நிற்கிறது அல்லது பொருட்களை இறக்கி ஏற்றி கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெருமளவில் குறையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே சுமூகமான ஒரு போக்குவரத்து பொருட்களை ஏற்றி இறக்குறதிலே ஏற்படும் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த மிக முக்கியமான விஷயம் யூத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் என்னென்று சொன்னால்,
பிரித்தானியாவில் இருக்கிற இளையவர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் படிக்கவும் வேலை வாய்ப்புகளை தேடவும் வேலைகள் செய்யவும், அதே போல் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இளையவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து படிக்கவும் இங்கே வேலை செய்யவும் வந்து பெருமளவிலான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது வந்து இரண்டு தரப்பிலும் இருக்கிற இளையவர்களுக்கு வந்து அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமாக சொல்லப்படுகிறது. இது கூட இன்றைய ஒப்பந்தத்தில் வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாற்றமாகும். அதே போல மீன்பிடி தொழிலில் இருந்த சில கட்டுப்பாடுகளும் வந்து தளர்வுக்கு உள்ளாகின்றன. உங்களுக்கு தெரியும், பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியாவுக்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும், அதாவது இந்த கடலோர எல்லைகளை கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில வந்து இந்த மீன் பிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னு சொன்னால் பிரித்தானிய மீனவர்கள் அத்துமீறி போய் அங்கே மீன் பிடிக்கிறார்கள் என்றும், ஐரோப்பிய மீனவர்கள் அத்துமீறி இங்கால வந்து மீன் பிடிக்கிறார்கள் என்று சொல்லியும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் பிரித்தானிய அரசாங்கம் தன்னுடைய போர்க்கப்பலை கூட அங்கே அனுப்பியிருந்தது. ஆனால் போர் வராதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்த போதிலும் கூட இப்படியான சில முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. இப்போ வந்து அதற்கும் ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இன்றைய ஒப்பந்தத்தில் என்னென்னு சொன்னால், ஐரோப்பாவை சேர்ந்த மீனவர்கள் வந்து பிரித்தானிய கடல் எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்கலாம் 2038 ஆண்டு வரைக்கும் என்று சொல்லி ஏற்கனவே இருந்த பழைய ஒப்பந்தம் ஒன்று வார வருஷம் முடியுது. அந்த ஒப்பந்தம் வந்து இப்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இங்கே யூகேல வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி போன்றவை வந்து தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த ஒப்பந்தம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பிரித்தானியா சரணடைந்து விட்டது, சரண்ட பண்ணிட்டோம் என்று சொல்லி இவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த ஒப்பந்தம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம், இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்று குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் இது வந்து வின் வின் ஒப்பந்தம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன வின் வின் ஒப்பந்தம் என்று சொன்னால், இரண்டு தரப்புகளுக்கும் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கக்கூடிய இரண்டு தரப்புகளுக்குமே வந்து இது ஒரு வெற்றியான ஒப்பந்தம் என்பதை குறிப்பதற்காக வின் வின் ஒப்பந்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையில் பிரித்தானியாவினுடைய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இன்றைய நாள் மே மாதம் 19 2025 இன்றைய நாள் வந்து பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய வரலாற்றிலும் மிக மிக முக்கியமான நாள் என பிரித்தானியாவினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரெஞ்சு அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், அவர்கள் வந்து புதிதாக ஒரு சிறைச்சாலை ஒன்றை கட்டப்போகின்றார்களாம். இந்த சிறைச்சாலையை வந்து எங்கே கட்டப்போயிடும் என்று சொன்னால், அமேசான் காடுகள் இருக்குத்தானே, அடர்த்தியான அமேசான் காடுகளுக்கு நடுவில் கொண்டு போய் கட்டப்போகின்றார்களாம். அந்த சிறைச்சாலையை மிக மோசமான தீவிரமான குற்றவாளிகளை வந்து அடைச்சி வைக்கிறதுக்காக, அதாவது ஒரே நேரத்தில் வந்து 500 குற்றவாளிகளை வந்து அடைச்சி வைக்கும் விதமாக இந்த சிறைச்சாலை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், தென் அமெரிக்க கண்டம் இருக்குத்தானே, அந்த தென் அமெரிக்க கண்டத்தில் வந்து பிரான்ஸுக்கு சொந்தமான ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பிரெஞ்சு கயானா என்று சொல்லப்படுற ஒரு இடம். அந்த பிரெஞ்சு கயானாவில் வந்து அமேசான் காடுகள் அடர்த்தியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அமேசான் காடுகளுக்கு நடுவில் தான் இந்த சிறைச்சாலை அமைக்கப்படும் என்று சொல்லி பிரெஞ்சு அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதுக்கு வந்து 400 மில்லியன் யூரோக்கள் செலவழிக்கப்படும் என்று சொல்லி, அதாவது பவுண்ட்ஸில் சொன்னால் 337 மில்லியன் பவுண்ட் செலவழிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிறைச்சாலையை அமைக்கின்ற பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 500 பேரை கொண்டு போய் அடைக்கக்கூடிய விதமாக தான் இந்த சிறைச்சாலை கட்டப்படுது. அந்த 500 பேருமே வந்து மோசமான குற்றவாளிகள், மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளை தான் கொண்டு அங்கே அடைக்க போயினோம். அதுக்குள்ளேயும் அந்த 500 பேர்லையும் இருக்கக்கூடிய இன்னும் மோசமான குற்றவாளிகளை அடைக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு தனிப்பிரிவு ஒன்று இருக்குமாம். அந்த சிறைச்சாலைக்குள்ளே இன்னும் ஒரு தனிப்பிரிவு ஒன்று இருக்குமாம். எனவே இப்படியான வசதிகளை கொண்ட ஒரு சிறைச்சாலை ஒன்றை அமேசான் காடுகளுக்கு நடுவே அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றது பிரெஞ்சு அரசாங்கம். நல்லது அன்பான உறவுகளே, இந்த அளவில் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.